கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருப்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அதிகமான வேலைப்பளுக்கள், அதிக செல்போன் பயன்படுத்துவது, கவனத்தை மாற்றி மாற்றி கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே நிலைச்சிருக்கவே பண்ண மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் ஒரு வசனம் படிச்சிருந்தா, அதாவது ஒரு அதிகாரம் படித்தாங்கன்னா அந்த நாளில் தொடப்பட்ட வார்த்தை என்று அதை கடைபிடிப்பாங்க. இந்த காலத்தில் காலையில் என்ன பண்ணணுங்கிறே மாலையில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம்லாம் போயிடுது. மனிதர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய இருதயத்தை பல காரியங்களில் பயன்படுத்தி இருதயத்தை ஒப்பு கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு கடைசியாக தேவனுக்குள்ளேயும் வாழ்கிறோம் என்று சொல்லி கொள்கிறோம். ஆனால் தேவனுக்குள்ளே தான் இருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நிலைத்திராத எவ்வளவோ காரியங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் என்று எழுதப்படவும் செஞ்சிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல இருக்காது. ஏன் இருக்காதான்? வாசிப்போமானால் 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அந்த நாட்களிலேயே கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாம வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக்கிடுவாங்க, மிகப்பெரிய விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக்கிடுவாங்க. எத்தனையோ பேர் ஊழியங்க கூட செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையே உள்ளத்துல இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, எங்ககிட்ட எந்த பாவமும் இல்லை, நாங்க ஒன்றும் பெரிய பாவமே செஞ்சதில்லை, நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களை தாங்களே சித்தரித்துக் கொள்வார்களாம். ஆனா இதை எழுதினது அன்பின் சீசன் யோவான். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த ஒரு சீசன். இவர் தன்னுடைய முதிர் வயதுல அநேகராலையும் ஒரு சத்தியத்துக்குள்ள நடக்கிற நபர் என்று பாராட்ட பெற்ற, அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் பல துன்பங்களை பாடுகளை சகித்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தை எழுதி கொடுக்கிறார். இவர் எழுதுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திராது. அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார்? வார்த்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் பாவம் செய்யவே இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு. இந்த பூமியில என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் கிரியைக்கு தக்க பலனையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை நம்ம நினைச்சுக்கணும். அவர் நம்மளை அதிகமா மன்னிக்கலாம், அதிகமா நேசிக்கலாம், அதிகம் நம்ம மேல இரக்கம் பாராட்டலாம். ஆனா அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை அளிக்க வருகிறாராம். அதையும் நம்ம தானே சிந்திக்கணும். இதை சிந்திக்காம என் மேல கிருபை வச்சுக்காருன்னா என்ன அர்த்தம்? செய்த கிரியைக்கு பலன் இருக்குதான். நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார் நினைக்கூடாதான். அப்ப என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதற்கு எது தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. அதைத்தான் நீங்க உணர்த்துகிறார் யோவான். நம்மில் பாவம் இல்லை என்று நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டேன், ஏன்ட பாவம் கிடையாதுங்களே, உங்ககிட்ட துணிகரமான பாவம் இல்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி வாழ தெரியாத பாவம் இருக்கலாம். வார்த்தையை உற்று நோக்கி பாருங்கள், வார்த்தையில இருந்து பார்த்துட்டு சொல்லுங்க உங்ககிட்ட பாவம் இல்லைன்னு. ஜீவனுள்ள ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான நிற்க முடியாது. வேதம் சத்தியம். அந்த சத்தியத்திடத்துல, அந்த ஒளியினத்துல நெருங்கி ஜீவித்த நாங்க சொல்லுகிறோம், நாங்க எழுதுகிறோம். இந்த நிருபத்தை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க, இருதயத்தை கொஞ்சம் சாய்த்து இந்த நிருபத்துல இருக்க சிந்திச்சு பாருங்க. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நமக்குள் இராதுங்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களே பாருங்களேன். இப்போ நான் இதை சொல்றேன், உங்க இடத்துல பாவம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அதுக்குத்தான் வேதம் நன்றா படிக்கணும். நன்றாக வேதம் வாசிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் எதை என்னை வைத்து திருத்துகிறார், எனக்கு எந்த வார்த்தையை வைத்து என் இருதயத்தை உடைக்கிறார் என்று படித்தார்களானால் அவர்கள் தான் பாவம் நீங்க தன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஐயா, இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்தமாக ஏற்றுக்கொண்டீங்க, இதற்கு பேர் ரட்சிப்பு, பாவத்தை முழுமையா மன்னிச்சுட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க விடாத எத்தனையோ கிரியை உங்ககிட்ட தான் இருக்குது. அது உங்க குடும்ப வழக்கத்தின்படி இருக்குது, உங்க பரம்பரையின்படி இருக்குது. இது எங்களால விட முடியாது, எங்க குடும்பத்தையே இணைக்கிற ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி கெட்ட வார்த்தையை வச்சிருக்கிறீங்க, கெட்ட செயலை ஒண்ணு வச்சிருப்பீங்க, எல்லாமே இருக்குங்க. இதையெல்லாம் வேதத்துக்குள்ள நீங்க சரி பண்ணணும்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. எபேசியர் நிருபத்துல இருக்குது. கெட்ட வார்த்தை பேசாதவங்க இன்னைக்கு எத்தனை பேரு? அப்போ அந்த வார்த்தை நீங்க எத்தனை முறை கடந்து படிச்சிருக்கீங்க? எத்தனை முறை படிச்சீங்க? உங்க இருதயத்தில் நிறுத்திட்டீங்களா? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் பிறக்கலாகாதுன்னு எழுதியிருக்குதே, ஆனா மீறுகிறோமே. அப்போ அது என்னது? பாவம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாட்டுக்கு பாவமே இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. கெட்ட வார்த்தை படபடன்னு வந்துடுது. குடும்பத்துக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை வச்சுப்பேன், அந்த கெட்ட வார்த்தையை பேசதான் செய்வீங்க. அந்த கெட்ட வார்த்தை இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் வேதத்தை கடந்து வரீங்க. அப்பமிட்டு ஆராதனை அன்னைக்கு சபையில சொல்லப்படுது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் இரக்கத்தை கொடுத்து மன்னிக்கிற கிருபை பெருத்தவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன ஒரு பாவம் செஞ்சிருக்கோங்கிறத நினைச்சு மன்னிப்பு கேட்கணும், அடுத்து அதை செய்யக்கூடாது. அதுக்கடுத்து அந்த வசனத்தின் வழியா நீங்க சுத்தம் பண்ணணும். அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல இல்லைன்னா நீங்க அந்த பாவத்தை செய்யத்தான் செய்வீங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் பிறக்கலாகாது. நீங்க கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல இருக்கணும். இருந்தா எப்படி பாவம் வரும்? அதான் சொல்லுகிறாரு, வார்த்தை உள்ளத்தில் இராதவங்க பாவத்தை தான் செய்யறாங்க. ஆனா அவங்க நம்மள பாவம் இல்லைன்றுவாங்க. ஆனா வார்த்தை உள்ளத்துல நிறுத்தினவங்க இன்னும் எதெல்லாம் பாவமா இருக்குன்னு வெளியில சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கீங்களேன்னு மற்றவங்க கேட்டாலும் இல்ல இன்னும் வேதம் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லியிருக்குன்னு எடுத்து பார்ப்பாங்களாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாதுங்கிறது பழைய ஏற்பாட்டில் எழுதப்படல, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் கெட்ட வார்த்தை பேசாத விசுவாசிகள் இன்னைக்கு இருப்பீர்களானா உங்களை தான் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை. அதைத்தான் அன்பிசீசன் யோவான் சுட்டி காட்டுகிறார். ஐயா, நம்மில் பாவம் இல்லைன்னு அசால்ட்டா சொல்லிடுறீங்களே அப்படின்னு. இதே யாக்கோபு நிருபத்துல பார்ப்பீர்களானால், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதுவும் பழைய ஏற்பாடு இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக விஷயங்களில் நன்கு அறிந்தும் தவறுகிற மனிதர்கள். ஆனாலும் எங்ககிட்ட பாவம் இல்லைன்றுவாங்க. பரிசுத்த வேதாந்தப்படி எப்படி குடும்பத்தை நேசிக்கணும் நடத்தணும் தெரியாது. ஆனா சொல்லியாச்சுன்னா எங்களை குறை சொல்றாங்க. ஆனா எங்களை இயேசு நேசிக்கிறாரு. ஐயா, வேதவசனம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? தேவனுடைய ஊழியத்தை எப்படி நடத்துவான்? தன் சொந்த குடும்பத்துல நம்ம எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறோம், பிரயோஜனமற்றவங்களா இருக்கிறோம்னு உங்களை நீங்களே வகையெடுத்திருக்கீங்களா? உங்க குடும்பத்துக்கு ஒரு தேவைன்னா நீங்க உதவி செய்யறவங்களா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்காக உழைக்கிறவங்களா இருக்கலாம், பாடுபடுறவங்களா என்ன வேணா இருக்கலாங்க. பரலோகம்னு ஒண்ணு இருக்குது, நித்திய ஜீவனை நாம பெறுவோங்கிறதுக்கு என்ன பாடுபடுகிறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது, அதுல சொந்த குடும்பத்தை நடத்த அறிஞ்சிருக்கணுமா? நினைச்சு பாருங்களேன். சொந்த குடும்பத்தை இன்னும் கிறிஸ்துவுக்குள் நடத்த அறியதுக்கான வசனங்களே நீங்க படிக்கல. அதுக்கு வந்து தான் போகுது. அதை நீங்க கேட்டுக்கிடவும் கண்டுக்கிடவும் நேரம் இல்லை. நீங்க வாடு கடந்து போறீங்க. எவ்வளவு பெரிய பாவம்! உங்களில் பாவம் இல்லை என்று நீங்க எப்படி உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்ன அப்பவுமே ரட்சித்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆளுன்னு சொல்லிக்கிறீங்க. முழுமையான ரட்சிப்பை பெற்றாதான் நமக்கு ஆண்டவர்கிட்ட பங்கு. அதுக்குத்தான் ஆண்டவர் சபையை நடத்தி கொண்டே இருக்கிறார், விசுவாசிகளை சேர்த்து கொண்டு இருக்கிறார். இது அவருடைய வருகை வரைக்கும் நடக்கும். ஏன்? வருகைக்குள்ளாக நாம் சரியாகும். தேவனுடைய வார்த்தை இருதயத்துல நிலைச்சிருக்கட்டுங்க. தான் சொந்த குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ளே நான் நடத்தவே இன்னும் தெரியல. வசனம் சொல்லியிருக்குதே, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்வான், தேவனுடைய சபையை எப்படி நேசிப்பான் எழுதப்பட்டிருக்குதே. நினைச்சு பார்க்கணும். அநேக விஷயங்களை தவறும், இது முதல் விஷயம். ஆனா இங்க யாக்கோபு என்ன விஷயம் சொல்லுகிறாரு? இதே வசனத்துல 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். சொல் தவறாமல் இருக்கிறோமா? சொல் தவறுவது எவ்வளவு பெரிய பாவம்! மனிதன் அநேக விஷயங்களை தவறுகிறான். ஆனா யாக்கோபு இங்க சுட்டி காட்டுகிற ஒரே ஒரு தவறு சொல் தவறுவது.
இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல் தவறுவது, பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட சொல் தவறுவது. இன்னைக்கு நேரத்துக்கு தகுந்தாற் போல பேசினா போதும். பக்திங்கிறது இன்னொரு பக்கம்தான். பக்தியின் வேஷத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சொல் தவறுது கூட பாவம் என்று நம்முடைய வேதம் சொல்லி கொடுத்திருக்கு, புதிய ஏற்பாட்டில் தான். ஆனா இதை பத்தி கவலையே கிடையாது. அநேக விஷயங்களில் சொல் தவறுகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று பாடல் படிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வத்தை வணங்குகிற ஆட்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறோமா? அவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் நிறைவேற்றினார். சாலமோன்லாம் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அவர் நிறைவேற்றினாரு. அவரை நேசிக்கிற மனுஷன் அவரிடத்துல சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க முடியுதா? குடும்பத்துக்கு இப்படி உண்மையா இருப்பேன் சொன்னீங்களே, நிறைவேற்றி முடிச்சிட்டீங்களா? சபைக்கு நான் இவ்வளவு உண்மையா இருப்பேன்னு சொன்னீங்களே, நடக்கிறீங்களா? நானும் என் குடும்பம் என்னன்னாலும் சரி, நாங்க சபை தான், சபைக்குத்தான் உண்மையா இருப்போம், இருக்க முடியுதா? இதெல்லாம் பெரிய பாவம் இல்லைன்னு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா தேவனோடு நெருங்கி ஜீவித்தவர், இயேசுவின் மார்பிலை சாய்ந்தவர், தன்னுடைய முதிர் வயதுல எழுதுகிறார், ஐயா நீ இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு குறை சொல்லிட்டு இவருக்கு பிரசங்கம் பண்ணத்துல பேசத்துல இருக்கிறீங்களே விசுவாசிகளே, அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியுமா? அந்த ஒளியின் இடத்துல நாங்க அருகில இருந்தோம், அந்த ஒளியின் மடியில நாங்க சாய்ந்திருந்தோம், அந்த ஒளியை தொட்டோம். அப்பேற்பட்ட மெய்யான ஒளியை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆனா நீங்க என்னமோ எங்க வாயின் வழியா ஒரு வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு எங்களை மிஞ்சி போற ஆளா நீங்க நினைச்சுக்கிட்டீங்களே. ஆனா எவ்வளவு பாவத்துல இருக்கீங்கன்னு தெரியுமா? ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிச்சீங்களா? வாசிச்சுட்டோம் அப்படிங்கிறீங்களே. வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குதா? எங்க உலகத்துக்கு 10 வார்த்தை நீங்க கொடுத்துடலாம், நீங்க ஒரு செயலை செய்யும் போது இப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்ல முடியுதா? அதுக்குத்தான் யோவான் அவ்வளவு சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லைன்னு அசால்ட்டா உட்காந்துருக்கீங்களே, இயேசுக்குள்ள வந்துகிட்டு இவ்வளவு பாவத்துல இருக்கிறீங்களே, சொல் தவறுகிறீங்களே, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா பேசுகிறீங்களே, தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறிஞ்சிருக்குன்னா இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களே நடக்கல, உங்க குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க? உங்க வீட்லயே பக்தியான ஆள் யாருன்னா நீங்க சொல்றீங்க, ஏன் நீங்க ஒரு பக்தியான ஆள இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்கல்ல? சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லுகிறார். இங்க யாக்கோபு சொல்கிறார், சொல் தவறிக்கிட்டே இருக்கீங்களப்பா, சொன்ன சொல்லுல உண்மையா இருக்கீங்களா? சபையில 1000 சாட்சியில நாங்க எப்படி நடப்போன்றீங்க, அடுத்து ஊழியக்கார் தான் யாவப்படுத்த வேண்டியிருக்கு இப்படி சொன்னீங்க. சொன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுல எதமோ காரியத்தை செய்ய வேண்டீங்க, ஆனா அதை நீங்க சொன்னீங்களான்னு உங்களுக்கு மறந்து போயிருது. சொல் தவறுனோங்கிற எண்ணம் கூட இல்லையா? சொல்லுகிறார். இதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசுவை அறியாத ஒரு மனிதர் ஒரு காலத்தில், இயேசு மரிச்சிட்டாரு, அதுக்கடுத்து அவர் அவ்வளவுதான் நினைச்ச ஒரு மனிதர். ஆனா அவர் நாமத்தை மித்த இப்ப ஜனங்கள் பெருகிறாங்க, ஆராதனை நடக்குது, கூட்டம் நடக்குது, சபையே இருக்குது. அவருக்கு இருந்த கோபத்துல அதெல்லாம் கிடையாது, நியாயப்பிரமாணம் தான் உண்மை, இதை மீறி நடக்கிறதெல்லாம் பாவம்னு நினைச்சு அந்த சபையை துன்பப்படுத்தின மனுஷனா இருந்தாரு. அதுக்கடுத்து இயேசு அவரை தொட்டு பலத்த அற்புதத்தை அவர் வழியாய் செய்து பவுலின் வழியாய் அநேக சபைகளை தேவன் தோற்றுவிக்கிறார். ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தை தனக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனால நான் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தவன் என்று எளியே வச்சிருக்கிறாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினேன், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினவன். இன்றும் அநேகர் தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறீங்க. நீங்க ரட்சிக்கப்படுத்தீங்க, ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க, விசுவாசிகள் என்கிற ஒரு ஐக்கியத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கு, ஆனா அந்த சபையை நீங்க துன்பப்படுத்துறீங்க. தெரியுமா? எப்படின்னு தெரியுமா? நீங்க மட்டும் ஒரு தனித்துவமா நிக்கிறது, யாரோடையும் சேர்றதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இருதயம். சபை என்பதே என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு மனமா இருப்பதுதான் சபைங்கிற அர்த்தம். சபைக்கு போனேன், சபைக்கு வந்தேன்னு சொல்றீங்களே, சபையில தான் இருந்தீங்களா? சபை விசுவாசிய எங்கேயாவது நம்ம ரோட்ல நம்ம சபை விசுவாசிங்கிற ஒரு ஐக்கியம் பிறக்கும் ஒரு காலத்துல.
இன்னைக்கு நம்ம அந்த சபையில இருக்க விசுவாசி இன்னொரு விசுவாசியோட பேசாது. கேட்டா நாங்க ஒரே சபையை சார்ந்தவர்கள். எங்க உங்க சரீரத்திலேயே ஒரு கையை செயலுக்க வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு இருப்பீங்களாங்க? இந்த கை ஒரு வாரமா ஒண்ணுமே வேலை செய்யாம வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாட்டுக்கு வச்சுக்கிடுவீங்களா? ஆனா அந்த சபையில ஒரு விசுவாசியை கூட நேசிக்க தோண மாட்டேங்கல. சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் இன்றும் இருக்கிறீங்க. ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ள இல்ல. தேவன் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உன்னதமான இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற தலையா இருக்கிற சபைக்கு உங்களை ஒரு அங்கமாய் அவயவமாய் சேர்த்திருக்கிறாரு. நீங்க ஒரு அவயவம். உங்ககிட்ட எல்லாமே இயங்கணுமானால் நீங்க எல்லாரோடையும் விசுவாசிகளோட அன்பா இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தர் அன்பை செலுத்தினாலும் பரவாயில்ல, செலுத்தாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க செலுத்திருக்கீங்களா? சபையை துன்பப்படுத்தாம இருந்தீங்கன்னு ஆண்டவர் உங்களை சொல்லுவாரு, இல்ல எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இவங்களை பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, சபையை துன்பப்படுத்துகிறீர்கள் தான் பவுல் இங்க உண்மையை சொல்லுகிறாரு. ஐயா, நான் பக்தி வைராக்கியத்தின் படி சபையவே துன்பப்படுத்திருக்கேன். எனக்கு தான் பக்தி இருக்குன்னு நினைச்சு நான் சபையை துன்பப்படுத்திருக்கேன். சபை என்பதே ஒரு மனமான ஒரு இடம் என்பதுதான் பொருள். அப்ப நம்ம இங்க ஒரு மனமா இருக்கிறோமா? நான் இன்று ஒரு வேதனையோட வந்திருக்கேனா? என்னை போல எத்தனையோ பேர் இங்க வேதனையோட வந்திருக்காங்க. ஒருமனப்பட்ட வேதனையான ஜெபத்துக்கு தேவன் இறங்கி எனக்கும் சரி செய்வார், அவர்களுக்கும் சரி செய்கிறார். இதுதான் சபை. இந்த சபையை துன்பப்படுத்துகிற வேலைகள் இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிறு பிள்ளைகளை நேசிக்க தெரியாது, அன்பு கூற தெரியாது, தாம் பிள்ளைகளை நேசிக்க தெரியும், இன்னொரு பிள்ளைகளை நேசிக்க தெரியாது, நேசிக்கவே மாட்டேன்பீங்க. ஏன் இதெல்லாம் ஒரு பாவம்னு உங்களுக்கு தெரியலையா? இதைத்தான் 1 யோவான்ல சொல்லப்படுகிறது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். வார்த்தை சொல்லியிருக்க, சபையை துன்பப்படுத்தாத. எங்க யாரும் யாருக்காகவும் வாழாதீங்க. இந்த வார்த்தையின்படி வாழாட்டி நமக்கு நித்திய ஜீவனே கிடையாது. பார்த்து கொண்டிருக்க, என்னால ஒரு ஆத்மா துன்பப்படக்கூடாது நினைச்சிருங்களேன். வார்த்தையின்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் உண்டுங்க. கொஞ்சம் உங்களையே நீங்க சிந்திச்சு பார்த்துக்கொள்ளுங்க. எதெல்லாம் நீங்க என்னது இந்த பாவம்ல அந்த பாவம்ல நான் இவ்வளவு நல்லா வாழ்றேன் செய்கிறேன் இருக்கலாம். இன்னைக்கு 4 விதமான ஒரு சாதாரண விதமான ஒரு பாவங்களை இங்கே பார்க்கிறோம். முதல் பாவமாய் பார்த்தது தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருப்பது பாவம். எதுல நடத்தணும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க இந்த பூமியின் வாழ்க்கையை முடிச்சு ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெறுவீர்கள்னு அறிந்திருக்கீங்க. இதற்குள்ள உங்க குடும்பத்தை நீங்க நடத்துகிறீங்களா? நீங்க மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் எத்தனை கவலை கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிச்சா நம்ம வேதனை நீங்கிருது. ஆனா ஜெபிக்கிறவங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்தும் இப்படி ஜெபிச்சா வேதனை நீங்கன்னு உங்க வழியா அவங்களுக்கு தெரியாது. நடத்த அறியாதவர்களாய் இருப்பது பெரிய பாவம். 2வதாய் கெட்ட வார்த்தை பெரிய பாவம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. எபேசியர்ல எழுதப்பட்டிருக்குது. நீங்க பாஸ்டிங் இருக்கலாம், உபவாசம் இருக்கிறது, சர்ச்சைக்கு வரலாம், என்னனாலும் இருக்கலாம். அது உங்ககிட்ட அசால்ட்டா வந்துகிட்டு இருக்குமானால் பாவம்தான். வார்த்தையே நீங்க நேசிக்கல, படிச்சுட்டு போறீங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல இல்லை. எங்க எதுக்குங்க நம்ம பைபிள் படிக்கிறோம்? நம்ம தவறாம இருக்கிறதுக்கு தாங்க பைபிள் படிக்கிறோம். இந்த மாதிரி எழுதியிருக்கிறதே எங்க எதையாவது ஒண்ணு இந்த வசனத்தை மீறி எதாவது செய்ய தோணும். ஆனா எழுதப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம வாசிச்சு நம்ம இருதயத்துல வச்சிருந்தாதான் அந்த நேரத்துல அது வேலை செய்யும். அதுக்குத்தான் வேதம் நல்லா வாசிங்க நல்லா வாசிங்க நல்லா வாசிங்கன்னு சொல்லப்படுகிறது. வேதம் வாசிச்சா தட்டு கொடுப்பதும் வேதம் வாசிச்சா பரிசு கொடுப்பதுக்கு தான் இன்னைக்கு வேதம் படிக்கிறாங்க. ஐயா, வேதம் வாசிச்சா நாம் தேவனோடு இணைகிறோம், நம்மளை அவர் அழைத்து போகிறதுக்கு தயாராகுகிறோங்கிற எண்ணம்லாம் இன்னைக்கு இல்லை. வேதம் நன்னா படிச்சாதான் கெட்ட வார்த்தை பேசுறது பாவம் தெரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எங்க குடும்ப வழக்கம். பைபிள் இருக்கா இல்லையானு தெரியாது, எங்க குடும்ப வழக்கம் நாங்க பேசுவோம். பாவம் அது. 3வது பாவம் என்னது? அநேக விஷயங்களில் தவறுகிறீங்க. பிள்ளைய வளர்ப்பதுல தவறுறீங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறதுல பிள்ளைங்க தவறுது, எதுலயோ தவறுகிறோம். ஆனா தவறுனுங்கிற எண்ணமே இல்லாம என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரு, என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு.
ஐயா இன்னைக்கு கூட்டு குடும்பமே கிடையாது. அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 4 பேர் இருக்கிற வீட்டில் தான் வாழ்றீங்க. இந்த 4 பேரும் 4 சுவத்து பக்கம் திரும்பிக்கிட்டு என்ன ஆண்டவர் நேசிக்கிறாங்க? 4 பேரையும் ஆண்டவர் நேசிச்சாதானே அது வீடு. அப்ப 4 பேருக்குள்ளேயும் ஒரு தவறு இருக்குல்ல, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு. அநேக விஷயங்களில் தவறுகிறீங்கள, அநேக விஷயங்களை தவறுகிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேதம் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு. 4வது காரியமாய் சொல் தவறுவது எவ்வளவு பெரிய பாவம் என்று யாக்கோபை இங்க சொல்லுகிறார். சொல் தவறுவது பாவம். இதெல்லாம் சிந்தித்து பார்த்து கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுங்கள். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நீங்கள் உபவாசம் இருக்கிற ஒரு நோக்கமே பாவம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது தான். அப்போ அந்த வாரத்தில் படித்த ஏதோ ஒரு வார்த்தையின்படி நீங்க இல்லை, அந்த வார்த்தை உங்க உள்ளத்தை குத்துது. ஐயா நான் இது வரைக்கும் இப்படி வாழ்ந்துட்டேன், ஆனால் இந்த வார்த்தை இப்போ என் உள்ளத்தை குத்துது, என்னை உடைக்குது. இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யும். இதன்படி நான் வாழாவிட்டா எனக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் பங்கு இல்லை, எனக்கு வாழ பிளந்தாருன்னு கேட்கணும். இன்னைக்கு வந்ததுல எவ்வளவு வார்த்தைகள் உடைச்சிருக்குதா? நீங்க மனம் திரும்பணும். 5வதா ஒரு காரியம் பார்த்தோம், சபையை துன்பப்படுத்துவது. சபையை துன்பப்படுத்தாதீங்க. இது எல்லாம் சாதாரணமா நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம் இது வரைக்கும், ஆனா இன்னைக்கு இது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிச்சுல்ல. அன்பு கூறுங்க. தான் கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவங்க காணாத தேவனத்துல எப்படி அன்பு கூறுவோம்? அன்பு கூறுங்க. தேவன் உங்கள் மீது வைத்த அன்பை நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை முறை உங்களை தூக்கி எடுக்கிறாரு, எத்தனை முறை உங்களை ஆட்டி தட்டுகிறாரு. உங்களுக்கு வாழ தெரியாம இருந்தாலும் எப்படியாவது உங்களை வழிநடத்தி வாழ்வதற்கான பக்குவத்தை கொடுத்து, கேட்கறதுக்கான செவியை கொடுத்து இப்படி வாழ ஆரம்பிச்சிருன்னு உணர வைக்கிறாரு. இதையெல்லாம் அன்பு தானே ஐயா? அப்படி அன்பை நினைத்து பாருங்க. பாவம் இல்லை என்று நீங்க உங்களை நீங்களே சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க. வேதத்தை வாசிச்சு எங்கெல்லாம் நிறுத்தி வாசிச்சு இதெல்லாம் பாவம்னு இருக்குதோ அதெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைச்சிருந்தாதான் உங்களை பார்த்து மற்றவர்களும் தேவதூதர்களும் தேவனும் சொல்ல முடியும், இவர்கள் பாவம் நீக்கப்பட்டவர்கள் என்று. உங்களை நீங்க பாவம் நீக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. உன்னதம் பார்த்து சொல்லணும். பிசாசு பார்த்து உங்களை கண்டு நடுங்கணும். சாத்தானுடைய கிரியை உங்ககிட்ட வரதுக்கே அவன் யோசிக்கணும், பயப்படணும். அதுதான் உங்க இடத்துல பாவம் இல்லைன்னு அர்த்தம். அது வரைக்கும் இருக்கிற பாவங்களை அறிக்கையிடுங்க. இந்த நாளையும் இந்த 5 காரியங்களையும் பேசியிருக்கோம். இதுலேயும் எந்தெந்த காரியங்களை நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்களோ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, மனம் திரும்புங்க. நம்முடைய எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் வண்ணமாய் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைநிறுத்தி உங்களை சாட்சியாய் நிறுத்தி அழகு பார்க்கிற கர்த்தராகவும் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.